பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 69வது புராணம் கோச்செங்கட் சோழ நாயனார் புராணம். முற்பிறவியில் சிலந்தியாய் இருந்து திருவானைக்காவில் வாய் நூலால் பந்தல் அமைத்து வழிபட்டதால் மறுபிறப்பில் அனபாய சோழனின் குல முதல்வராக அவதரித்தார் இவர். முற்பிறவியில் யானையால் ஏற்பட்ட இடையூறை எண்ணி 8 தோள்களையுடைய ஈசனுக்கு பெருங்கோவில்கள் பலவற்றை மாடக் கோவில்களாக இவர் அமைத்தார். தில்லை நடராஜ பெருமானை வணங்கி அந்தணர்களுக்கு மாளிகைகளை கட்டி தந்தார். தன்னுடைய சிறந்த சிவபக்தியால் தில்லை கூத்தனின் திருவடியை அடைந்தார். புறாவின் உயிர் காக்க வேண்டி துலா தட்டில் தன் தசையை அறுத்து வைத்த சிபி சக்கரவர்த்தி ஆண்ட சோழ நாட்டில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த அடர்ந்த காட்டில் வெள்ளை நாவல் மரத்தின் கீழாக சுயம்புவாக இருந்த ஒரு லிங்கம் இருந்தது. அந்த லிங்கத்திற்கு வெள்ளை நிறமுடைய யானை கரிய குவளை மலர் போன்ற பூவும் நீரும் கொண்டு வந்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்து ஒவ்வொரு நாளும் வழிபட்டு வந்தது. இப்படி யானை வழிபட்டதால் அந்த இடத்திற்கு திருவானைக்காவல் என்ற பெயர் வழங்குவதாயிற்று. அப்பொழுது அறிவு பெற்ற சிலந்தி ஒன்று இறைவனின் திருமுடி மீது வெயிலும் இலை சருகுகளும் விழுவதை பார்த்து மனம் பொறுக்காமல் தன்னுடைய வாயில் வரும் இலைகளால் மேற்கூரையை நெருக்கி பின்னியது. யானை பூஜைக்காக வரும்பொழுது இறைவன் மீது இந்த சிலந்தி பின்னி வைத்திருந்த வலையை பார்த்து இது இறைவனுக்கு செய்யப்படும் துன்பம் என்று அதை நினைத்து அந்த சிலந்தியால் கட்டப்பட்ட வலையை அறுத்து அது பூஜை செய்தது. அதை கண்ட சிலந்தி யானையின் தும்பிக்கை தெரியாமல் பட்டு இந்த வலை அழிந்திருக்கும் என்று நினைத்து மீண்டும் அந்த வலையை கட்டியது. மறுநாள் வழிபாட்டுக்கு வந்த யானை சிலந்தி கட்டிய வலையை மீண்டும் அழித்தது. அதை கண்டு சிலந்திக்கு கோபம் வந்தது. சிவபெருமான் மீது சருகுகள் விழக்கூடாது என்பதற்காக நான் மிக முயன்று கட்டிய நூல் வலையை இந்த யானை அறுத்து விட்டது. இதை விடக்கூடாது என்று நினைத்த சிலந்தி யானையின் துதிக்கை வழியாக உள்ளே புகுந்து அதை கடித்தது. சிலந்தியின் கடியை தாங்க இயலாத யானை தும்பிக்கையை தரையில் அடைத்து மோதி நிலை குலைந்து இறந்தது. யானை தன்னுடைய தும்பிக்கையை தரையில் ஓங்கி அடித்ததால் சிலந்தியும் இறந்தது. வேதத்தின் பொருளாக விளங்கும் இறைவன் யானைக்கும் வரம் அளித்து பின் சிலந்தியை சோழர் குலத்தில் வந்து பிறக்கச் செய்து இந்த உலகை அரசாட்சி செய்ய அருள் புரிந்தார். சோழர் குலத்து அரசனான சுபதேவன் தன் மனைவியான கமலவதியுடன் சேர்ந்து தில்லை பதியான சிதம்பரத்திற்கு வந்து திருச்சிற்றம்பலத்தில் கூத்தாடும் நடராஜரின் மலர் திருவடிகளை வணங்கி வழிபட்டு வந்தான். அவனுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது. எனவே குழந்தை வேண்டி இறைவனை தொழுது வணங்கினார்கள். சிவந்த சடை முடியுடைய சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு அருள் புரிய முற்பிறவில் மிகுதியான அன்புடன் திருத்தொண்டு புரிந்த சிலந்தி சோழர் குல வேந்தன் மகிழும்படியாக கமலவதியின் வயிற்றில் அழகிய குழந்தையாக பிறந்தது. குழந்தை பிறக்கும் நேரத்தை ஆராய்ந்த ஜோதிடர்கள் இந்த குழந்தை ஒரு நாளிகை கழித்து பிறந்தால் 3 உலகங்களையும் ஒரு சேர ஆளும் தன்மையை அடையும் என்று கூறினார்கள். அதை கேட்ட அரசியார் இன்னும் ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் என்னுடைய கால்களை கட்டி உயர தூக்கி நிறுத்துங்கள் என்று கூறினாள். தாதியர்களும் அதன்படியே செய்தார்கள். ஜோதிடர்கள் சொல்லிய காலம் நெருங்கியவுடன் கீழிறக்கி கட்டுகளை அவிழ்த்தனர். நல்ல நேரத்தில் குழந்தை பிறந்தது. அதை பெற்ற அணையான கமலவதி அந்த குழந்தையை கையிலேந்தி என்னுடைய கோச்செங்கண்ணனோ என்று உள்ளம் பூரித்து கூறினாள். பின்பு கமலவதி இறந்து விட்டாள். சோழன் சுபதேவன் அந்த குழந்தையை முறைப்படி வளர்த்து அதற்கு மணிமகுடம் சூட்டி அரச பதவியை அளித்துவிட்டு தவ வாழ்க்கை மேற்கொண்டு இறுதியில் சிவ உலகத்தை அடைந்தான். கோச்செங்கட் சோழனுக்கு தன்னுடைய முற்பிறவியின் ஞாபகம்
சிவன் அருளால் கிடைத்தது. சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தியுடன் வாழ்ந்து வந்தார் மன்னன். அதனால் சிவபெருமானுக்கு பல ஆலயங்களை உருவாக்கினான் மன்னன். திரு ஆனைக்கா என்னும் பதியில் தான் முற்பிறவில் சிறந்தியாயிருந்து திருத்தொண்டு புரிந்து அதனால் இறைவன் திருவருள் பெற்றவனை அறிந்த கோச்செங்கட் சோழர் மானை தன் கையில் ஏந்திய சிவபெருமான் மகிழும்படியாக கோவில்களை எழுப்பிக்கும் பொழுது ஞானம் பெறச் செய்த வெண்ணாவல் மரத்தின் கீழ் எழுந்தருக்கும் இறைவனை நாவல் மரத்துடனேயே இருக்குமாறு கோவிலை அமைத்தார். பல மாடக் கோவில்களையும் அவர் கட்டுவித்தார். அந்த கோவில்களில் திருப்பணிகள் செய்வதற்காகவும் பூஜைகள் முறையாக நடப்பதற்காகவும் உண்டான ஏற்பாடுகளை செய்தார். மன்னர் தில்லை நகருக்கு வந்து, அதாவது சிதம்பரத்திற்கு வந்து அங்கு சில நாட்கள் தங்கியிருந்து இறைவனை வணங்கினார். அப்போது அந்தணர்களுக்கு மாளிகைகள் பலவற்றை கட்டி கொடுத்தார். அவர் முற்பிறவியில் யானை மீது இருந்த பகையால் யானை புகாதவாறு உள்ள மாடக் கோவில்களை அவர் கட்டினார். பல திருத்தொண்டுகளை புரிந்து நல்ல முறையில் ஆட்சி செய்து முடிவில் இறைவனின் திருவடி நிழலை அடைந்தார் கோச்செங்கட் சோழர். ஓம் சர்வம் சிவார்ப்பணம்.